கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த நகரத்தை கெடுப்பதற்காகவே திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூரை பழி வாங்குறதுக்காக செந்தில் பாலாஜியை அனுப்பி இந்த வித்தையை காட்டிட்டு இருக்காரு. எத்தனை பணம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் தங்கள் மாண்பை இழக்காதவர்கள், தங்களுடைய மரியாதையை விட்டுக் கொடுக்காதவர்கள். நிச்சயமாக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கறதுல எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, மக்களுக்காக அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நிற்கிறார்கள். மக்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக சகோதரிகள் எந்த இடத்திலையும் பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்கிவிட்டு இன்னைக்கு 2500 ரூபாயை தூக்கி போட்டு பெண்களை கவர முடியுமான முயற்சி பண்றாங்க. எல்லா இடத்திலையும் போதைப் பொருள் வித்துட்டு போதைப் பொருள் வாயிலாக திமுக காரர்கள் ஆதாயம் அடைஞ்சிட்டு அந்த கோடிக்கணக்கான பணத்தை வச்சு நம்ம எதிர்கால சந்ததியை தொலைத்து விட்டு இந்த பணத்தை நம்மிடம் கொடுத்து வாக்கு வாங்க வருகிறார்கள்.